என் செல்ல குழந்தையே, இன்று இந்த தாயானவள் என்னுடைய வார்த்தையை கேட்டு முடிக்கும் 5 மணி நேரத்தில் உன்னோடு நிற்கின்ற ஒரு உறவு தானாகவே உன்னை விட்டு விலகிச் செல்லும். உன் தாயானவள் என் வார்த்தைகளை கேட்டதும் அந்த உறவை தடுத்து நிறுத்தாமல் வழியனுப்பி வைத்துவிடு. அம்மா சொல்ல வந்திருக்கின்ற விஷயம் என்னவென்று தெரிந்து கொண்டால் நிச்சயமாக என் பிள்ளை நீ முழுமையாக மனமகிழ்ச்சி அடைவாய். உனக்காக நான் வருகிறேன் என்பதனை நீ உணர்ந்து கொண்டால் அது போதும். உன்னோடு நான் இருக்கும் இந்த காலங்கள் முழுக்க முழுக்க உனக்கு நம்பிக்கையையும் நல்ல நேரத்தையும் இனி நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த தெய்வம் உனக்கு என்ன சொல்ல காத்திருக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் ஒவ்வொரு தருணங்களும் உன்னை சூழ்ந்து வரும் விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நிச்சயமாக நீ சரியென தெரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை காலமும் உனக்காக நான் இருப்பதை நீ புரிந்து கொண்டாயோ இல்லையோ, இனி வரக்கூடிய நாட்கள் உனக்கு என்னை யார் என்று அறிமுகப்படுத்தும். இந்த தாயின் அன்பும் அரவணைப்பும் உனக்கு என்ன கொடுக்கும் என்பதனை கட்டாயமாக புரிய வைக்கும். நான் சொல்லும் எல்லா சொல்லும் உன்னை நிச்சயமாக நல்லபடியாக மீட்டெடுக்கும் என்பதனையும் நீ மறக்காதே. இந்த தெய்வம் உனக்கு சொல்லக்கூடிய சில விஷயங்கள் ஆரம்பத்தில் உன்னுடைய மனதிற்குள் பதற்றத்தை கொடுத்திருந்தாலும் நாட்கள் செல்ல செல்ல இவை எல்லாமும் உன்னை நிச்சயமாக மீட்டெடுக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதிசயங்களை உனக்கு நல்லபடியாக நிகழ்த்தும் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. தேவையில்லாத விஷயங்களை எண்ணி எண்ணி என் பிள்ளை நீ கடந்தது எல்லாமும் போதும். இனி உனக்கு நடப்பது எல்லாமும் சரியாக நடக்கும் என்பதனை கட்டாயமாக நீ புரிந்து கொள்வாய். உன்னை ஆட்டி படைக்கும் நிலைகளை எல்லாமும் என் பிள்ளை நீ சர்வ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உனக்கான நேரம் என்னவோ, உனக்கான தருணங்கள் என்னவோ, இந்த வாழ்க்கை உனக்கு தருவது என்னவோ என்பதனை எல்லாமும் என் குழந்தை நீ நிச்சயமாக தெரிந்து புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. இந்த வராகி உனக்காகவே துணையிருந்து எல்லாவற்றையும் நிச்சயமாக உனக்கு செய்து கொடுக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் இனி உனக்கு நடக்கவிருக்கின்ற எல்லா மாற்றங்களையும் நீ கண்கூடாக கண்டு கொள்வாய். உன்னை ஆட்டி படைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நிச்சயமாக என் பிள்ளை நீ தெரிந்து கொள்வாய். நான் இருக்கும் நேரங்களில் நீ இனிமேல் உன் வாழ்க்கையை என்னவாக மாற்றப் போகிறாய் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள தயாராகு. இந்த காலம் முழுக்க உன்னை ஆட்டி படைத்த இந்த விஷயங்கள் எல்லாவற்றையும் நீ சரியாக புரிந்து கொண்டாலே அது உனக்கு என்ன கொடுக்கும் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். என் பிள்ளைக்கென இந்த வராகி உன் முன்னால் நிறுத்துகின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் இனிமேலும் என் பிள்ளை தன் வாழ்க்கையை நீ நிச்சயமாக உணர்ந்து கொண்டு வாழ்ந்திடுவாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. தேவையில்லாத விஷயங்களை எல்லாமும் நினைத்து என் பிள்ளை நீ கலங்கியது எல்லாமும் போதும். இனி உனக்கு தேவையான விஷயங்கள் எதுவென்றாலும் அது உன்னை தொடரும் பொழுது என் பிள்ளை இதை எல்லாமும் நீ சர்வ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். ஆசைப்படுகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ ஆசைப்பட்டது போல இந்த வாழ்க்கை நடத்தி கொடுப்பதை நீ கண்கூடாக கண்டு கொள்வாய் என்பதனை மறக்காதே. நான் இருக்கும் நேரங்களில் உனக்கு நல்லது நடத்துவதையும் நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் என்பதனை மறக்காதே. என் தங்கமே, ஒரு சில விஷயங்கள் உனக்கு நடக்கும் பொழுது இது எல்லாமுமே ஏன் நடக்கிறது என்ற ஒரு எண்ணம் உனக்குள் வருவதற்கு பதிலாக நீ இதையெல்லாமும் கண்டுகொள்ளாமல் செல்வதும் ஒன்று. இன்னொன்று, ஆழமாக நாம் யோசித்தோமானால் நமக்கு மேலும் பல பிரச்சனைகள் வரும் என்ற எண்ணம் உனக்குள் வந்து விடுகின்றது. இந்த விஷயத்திற்குள்ளேயே நாம் சிக்கி விடுவோம் என்பது போன்ற ஒரு எண்ணம் உனக்குள் உருவாகி விடுகின்றது. நமக்குள் இருக்கும் இந்த விஷயம் நம்மை எப்பொழுதும் நல்வழிப்படுத்த வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் நாம் தேடுகின்ற இந்த விஷயங்கள் அத்தனையிலும் நாம் நல்லதையே உணர வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டோம் என்றால் இனி உனக்கு என்ன நடக்கும் என்பதனையும் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தரப்போகிறது என்பதனையும் என் பிள்ளை நீ நிச்சயமாக உணர்ந்து கொண்டு வாழ்ந்திடுவாய். இந்த வராகி துணையிருக்கும் இந்த காலம் முழுக்க உனக்கு எப்பொழுதும் நான் இருந்து உன் வெற்றியை உறுதிப்படுத்துவதை
நீ நிச்சயமாக சரியாக புரிந்து கொள்வாய் என்பதனை நீ மறந்து விடாதே. பல நிச்சய மாற்றங்கள் உனக்கு என்னவென்று நான் சொல்லித்தரும் பொழுது நீ புரிந்து கொள்வாய். எண்ணி 5வது மணி நேரத்தில் ஒருவர் உன்னை விட்டு செல்லப் போகிறார் என்றால் அதற்கு முழுக்க முழுக்க என்ன காரணம் தெரியுமா? அவர்களினுடைய சூழ்ச்சிகளை நீ தெரிந்து கொள்ளப் போகிறாய் என்று அர்த்தம். அவர்கள் எந்த விஷயத்திற்காக உன்னை வேதனைப்படுத்த நினைக்கிறார்களோ அந்த விஷயத்தை நீ நிச்சயமாக இப்பொழுது என்னவென்று உணரப்போகிறாய் என்று அர்த்தம். அவர்களை பற்றிய ஒரு விஷயம் உனக்கு தெரிந்து விட்டது என்றால் அவர்கள் இனிமேல் ஒருபொழுதும் உன்னோடு நெருங்க யோசிப்பார்கள் அல்லவா? அவர்கள் செய்த தவறுகளை நான் உனக்கு சுட்டிக்காட்ட வேண்டும். இவர்கள் என்னென்ன நோக்கம் கொண்டு உன்னோடி பழகி கொண்டிருந்தார்கள் என்பதனையும் நான் உனக்கு தெளிவுபடுத்த வேண்டும். அதற்கான நேரம் இது, அதற்கான சூழ்நிலை இது, அதற்கான வாய்ப்புகள் இது. இதையெல்லாமும் நான் உனக்கு எடுத்துச் சொல்ல வருகின்ற இந்த நேரம் என் பிள்ளை எதையுமே அவ்வளவு சுலபமாக நீ விட்டுவிடக்கூடாது என்பதனை முதலில் புரிந்து கொள். அவ்வளவு சுலபமாகவெல்லாம் என் பிள்ளை எதையும் நீ தொலைத்துவிடக்கூடாது என்பதனை முதலில் புரிந்து கொள். நான் இருக்கும் இந்த காலங்களில் முழுக்க முழுக்க என் பிள்ளை நீ பெற நினைக்கின்ற உன்னுடைய சந்தோஷங்கள் எல்லாவற்றையும் நீ நிச்சயமாக முன்னின்று ஒவ்வொன்றையும் நடத்தி விடுவாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. காரணமில்லாமல் உன்னுடைய வாழ்க்கையில் எதுவுமே நடந்து விடுவதில்லை என்பதுதான் உண்மை. உனக்கான நேரம் வாய்க்கும் பொழுது உன்னை சுற்றி இருக்கின்ற பிரச்சனைகள் தான் முதலில் வெளியே வரும். உன்னை ஆட்டி படைக்கின்ற சோதனைகள் தான் உன்னை விட்டு வெளியே வரும். முதலில் இதையெல்லாமும் நாம் வெளிக்கொண்டு வந்து விட்டோமானால் மற்றது எல்லாமுமே இங்கு தானாகவே நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னை சுற்றி இருக்கும் பிரச்சனைகள் ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ சரிவர புரிந்து கொண்டாயானால் உனக்கு நடப்பது எல்லாமும் இனி நல்லதாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். இந்த தாயின் அன்பும் அரவணைப்பும் உனக்கு போதும் என்ற ஒரு மனநிலை வந்துவிட்ட பிறகு இனி எதற்கும் என் பிள்ளை நீ வருந்தாதே. நான் சொல்வதையும் நடத்துவதையும் உனக்கு சரியாகவே நான் நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். உனக்கான நேரங்கள் இனி எந்த இடத்திலும் உனக்கு ஆசைப்பட்டதை எல்லாமும் சரியாகவே நடத்தி கொடுக்கும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. இத்தனை நாளும் என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் நான் சரி செய்து கொடுத்து கொண்டிருக்கின்ற இந்த காலம் இனி முழுக்க முழுக்க உன்னுடைய நம்பிக்கையை உனக்கு எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கிறேன் என்பதனை நீ உணரும் இந்த நேரம் இனி உனக்கு நல்ல மாற்றங்களும் நல்ல திருப்பங்களும் நிச்சயமாக நடப்பதை நீ என்றென்றும் புரிந்து கொள்வாய். இனிமேல் என் பிள்ளை நீ எதையும் யோசித்து மனம் கலங்காதே. எதையும் நினைத்து என் குழந்தை நீ மனம் வருந்தாதே. உனக்கு நான் எல்லாவற்றையும் சரியாக உணர்த்திவிடும் அவசிய நேரம் வந்துவிட்டது. எந்த ஒரு நேரத்திலும் என் பிள்ளை பட்ட பாடுகளுக்கெல்லாம் நல்லதொரு தீர்வை கொடுக்க வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது என்பதுதான் உண்மை. உன் வாழ்க்கையில் பல போலிகளை நான் கண்டுபிடித்து விட்டேன். உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பல போலியான உறவுகளை கண்டுபிடித்ததோடு மட்டுமல்லாமல் இவர்களை விட்டு நீ விலகி இருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தையும் உனக்குள் கொடுத்துவிட நான் வந்துவிட்டேன். இத்தனை காலமும் நான் இருக்கும் எந்த ஒரு நேரத்தையும் என் பிள்ளை நீ தொலைத்து விடாமல் நான் இருக்கும் ஒவ்வொரு நொடியிலும் நிச்சயமாக என் பிள்ளை நீ எதையுமே விட்டு விடாதே. இத்தனை காலம் நீ நினைத்தது எல்லாமும் உனக்கு நல்லதாகவே நடக்கும்படி நான் துணையிருந்து உன்னை வழிநடத்திய விஷயங்களை நினைத்து நீ சந்தோஷப்படு. எப்பொழுதும் என் பிள்ளை நீ ஆனந்தம் கொண்டு வாழ வேண்டும். எந்த நிலையிலும் என் பிள்ளை நீ எதையுமே கைவிட்டு விடக்கூடாது. சந்தோஷம் என்பது எங்கே என்று இனிமேலும் நாம் தேடி தேடி அலைந்து கொண்டிருக்காமல் நமக்கான தேவைகளும் நமக்கான நேரங்களும் இனி நமக்கு என்ன கொடுக்க காத்து கொண்டிருக்கிறது என்பதனை நாம் புரிந்து கொள்ள தயாராக வேண்டும். எப்பொழுதுமே என் பிள்ளை நீ ஆனந்தப்படுகின்ற பல விஷயங்களை
நான் உனக்கு நிச்சயமாக ஒரு வாக்கி கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் உனக்காக நான் என்னவெல்லாம் சொல்லித்தர நினைக்கிறேனோ அது எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எப்பொழுதும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் தான் சந்திக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நினைத்து இனி ஒருபோதும் கலங்காதே. எந்த நிலையிலும் நீ வாழ வேண்டும் அல்லவா? இந்த துரோகங்கள் உன்னை விட்டு விலக வேண்டும் என்றால், இந்த சூழ்ச்சிகள் உன்னை விட்டு விலகி நடக்க வேண்டும் என்றால், இதற்கெல்லாம் முதலாவதாக நீ தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? இதற்கெல்லாம் முதலாவதாக நீ புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? என் குழந்தையே, இதையெல்லாமும் நீ தெரிந்து புரிந்து உணர வேண்டும் என்றால் அதற்கு நீ உணர வேண்டிய விஷயம் ஒன்றுதான். எல்லோரையும் எளிதாக நம்பிவிடாதே. அவர்கள் ஒரு விஷயத்தை சொன்னால் ஏன் எதற்கு என்ற கேள்விகளை கேட்டு பழகு. ஏன் எதற்கு என்று கேள்விகளை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள பழகு. இப்படி ஒவ்வொரு முறையும் நீ கேட்க பழகிவிட்டாயானால், ஒவ்வொரு முறையும் இந்த விஷயங்களை எல்லாமும் நீ தெரிந்து கொள்ள பழகிவிட்டாயானால், அவர்கள் சொல்கின்ற காரியங்களை எல்லாமும் அப்படியே நீ நம்பாமல், அப்படியே அதை நீ செய்ய வேண்டும் என்று நினைக்காமல், நீ உடனிருந்து உடனடியாக இந்த விஷயங்களை எல்லாமும் ஏன் எதற்கு என்று கேள்விகளை கேட்கும் பொழுது நிச்சயமாக உன்னை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் கூட உனக்கு நடக்காமல் போகும். அதாவது உனக்கு ஒரு கெடுதலை நினைத்து அவர்கள் நடத்த வந்திருந்தால் கூட அது நடக்காமல் போய்விடும் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த தருணங்களையும் இனி என் குழந்தை நீ ஒரு காலமும் கைவிட்டு விடாமல் முன்னேற வேண்டும் என்பதனை மட்டும் மறந்து விடாதே. உன்னுடைய ஆச்சரியங்கள் இனி உனக்கு எல்லா விஷயங்களையும் சரியாக சொல்லித்தரும் என்பதனை புரிந்து கொள். நீ எண்ணிய எண்ணங்களும் உனக்கான சிந்தனைகளும் இனி நிச்சயமாக உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன் தாயானவள் நான் சொல்லும் இந்த விஷயங்களை நீ எப்பொழுதும் நீ கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். கவனமாக எதையும் நீ செய்ய வேண்டும். ஒருவர் சொல்வதை கண்மூடித்தனமாக நம்புவது தவறல்லவா? உண்மையில் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்றும் ஏதுவென்றும் தெரிந்து கொள்ள முடிவு செய்ய நீ தயாராக இருக்க வேண்டும். அத்தனையும் நீ உணர்ந்தால் உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாமும் உனக்கு என்றும் என்றென்றும் தெளிவாக தெரிந்துவிடும் என்பதனை நீ மறக்காதே. நான் சொல்ல சொல்ல உனக்கு எல்லாமும் இனி சரியாகவே நடக்கட்டும். நான் இருந்து உனக்கு நடத்தக்கூடிய விஷயங்கள் எல்லாமும் இனி எப்பொழுதும் உன்னை நல்லபடியாகவே வாழ வைக்கட்டும் என்பதனை புரிந்து கொள். உன் தாயானவள் உனக்காக எப்பொழுதுமே சில விஷயங்களை முன்னிறுத்துவதற்கு காரணம் இதுதான். உன்னை ஆட்டி படைக்கும் தீமைகள் எல்லாமும் உன்னை விட்டு விலக வேண்டும். உன்னை ஆட்டி படைக்கும் துன்பங்கள் எல்லாமும் முழுக்க முழுக்க உன்னை விட்டு விலகிச் செல்ல வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. எது நடந்தாலும் நான் இருப்பது உனக்கு இனிமேல் நிச்சயமாக புரிந்துவிடும். என்ன நடந்தாலும் நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு அத்தனை விஷயங்களையும் நிச்சயமாக நீ சரியாக உணர்ந்து நடத்தும் என்பதனையும் புரிந்து கொள்ள வேண்டும். நான் சொல்வது போல யார் உன்னுடைய மனநிலையில் ஒரு மாற்றங்களை இத்தனை காலமாக தந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களிடத்தில் முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டியது என்ன தெரியுமா? இவர்களிடத்தில் இருந்து நீ தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்றால் அது ஒன்றுதான். முதலில் என் குழந்தை நீ உணர வேண்டிய விஷயம் என்றால், ஒரு முறை நீ கேள்விகளை கேட்டு விட்டாலே அப்பொழுதே அவர்களின் உண்மையான முகம் என்னவென்று வெளிச்சத்திற்கு வந்துவிடும். உண்மையாக இவர்கள் என்ன யோசிக்கிறார்கள், என்ன செய்கிறார்கள் என்பதனை பற்றிய புரிதல் உனக்குள் நிச்சயமாக வந்துவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே. இனி எவ்வளவு சூழ்நிலைகள் இருந்திருந்தாலும் உன்னை தேடி நான் வந்து உனக்கு நடத்துவது எல்லாமும் இனி உன்னை
நிச்சயமாக மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, எல்லா நிலைகளிலும் நான் உனக்காக ஒவ்வொரு விஷயங்களையும் முன்னிறுத்துவதற்கு காரணம் இதுதான். எவ்வளவு பெரிய துரோகங்களும் என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் நிலைத்திருக்க நான் அனுமதிக்க மாட்டேன். துரோகங்கள் ஒரு நாள் வெளிச்சத்திற்கு வந்துதான் ஆக வேண்டும். அவர்களினுடைய உண்மையான மனநிலை நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்ளத்தான் வேண்டும். இனி நடக்கும் எல்லாவற்றையும் என் பிள்ளை நீ தெரிந்து கொண்டு ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொன்றையும் நீ உணரத்தான் வேண்டும் என்பதனை மறக்காதே. இந்த காலம் இனி என் பிள்ளைக்கு என்ன சொல்லித்தரும் என்பதனை நான் புரிந்து கொண்டேன். சுற்றி இருக்கும் இந்த மனிதர்களால் என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதனையும் நான் தெரிந்து கொண்டேன். இனிமேல் இதை எல்லாவற்றையும் கடந்து என் பிள்ளை ஒரு வாழ்க்கைக்கு தன்னை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. நீ சில நேரங்களில் இவர்கள் பேசுவதை எல்லாமும் அப்படியே கேட்டுக்கொண்டிருப்பதனால் இவர்கள் உன்னை மிகவும் சுலபமாக எண்ணிவிட்டார்கள். என்ன செய்தாலும் இவர்கள் அதனை கண்டு கொள்ள மாட்டார்கள் என்பது போல இவர்கள் நினைத்து விட்டார்கள். ஆனால் இதை எல்லாமும் தாண்டி கடந்து நீ இனிமேல் ஒவ்வொரு விஷயங்களையும் முழுமையாக உணர வேண்டும். அப்பொழுது இவர்கள் யார் என்பதனை உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும். இவர்களினுடைய எண்ணங்கள் என்ன, இவர்கள் உன்னை சுற்றி என்ன நடத்த நினைக்கிறார்கள் என்பதனையும் என் பிள்ளை நீ கட்டாயமாக புரிந்து கொள்வாய். கலங்கிடாமல் நின்று நீ எதையும் எதிர்கொள்ள தயாராக. உனக்கு நடப்பதை எல்லாமும் நான் சரியாகவே நடத்துவேன் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். இந்த வராகி உனக்கு முன்னின்று சொல்லித்தரும் இந்த விஷயங்கள் எல்லாவற்றையும் நீ முழுக்க முழுக்க தெளிவுபட புரிந்து கொண்டு வாழ்ந்திடுவாய் என்பதனை நீ ஒரு காலமும் மறக்காதே. தேவையில்லாமல் எதையும் தாண்டி இனி என் பிள்ளையின் வாழ்க்கையில் நடக்க நான் அனுமதி கொடுக்க மாட்டேன். அதனால் உன்னை ஆட்டி படைத்த தீவினைகள் எல்லாமும் உன்னை விட்டு விலகி உனக்கு நல்லது நடக்கப் போவதை இனிமேல் நீ கண்கூடாக கண்டு கொள்ளப் போகிறாய் என்பதனை மறக்காதே. எந்த நேரமும் இனி என் பிள்ளை நீ அடையக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை மேன்மைப்படுத்தும். நீ ஏற்றுக்கொள்ளும்படியான பல தருணங்கள் இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக உனக்கு உருவாகும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. அதிர்ஷ்டங்களை கொண்டு வாழக்கூடிய இந்த வாழ்க்கை இனி முழுக்க முழுக்க உனக்கு நல்லதைத்தான் தரும் என்பதனை நீ புரிந்து கொள். முழுக்க முழுக்க உன்னுடைய நம்பிக்கையினால் இனி எல்லா விஷயங்களையும் இந்த வாழ்க்கை உனக்கு முன்னிறுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள். அம்மாவினுடைய அன்பினால் என் பிள்ளை அடைய நினைக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் இனி உன்னை நிச்சயமாக ஆனந்தப்படுத்தி உன்னை மனநிறைவு கொடுத்து சந்தோஷமாக உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். எதையும் எண்ணி என் பிள்ளை கலங்காதே. எதையும் நினைத்து என் பிள்ளை நீ வருந்தாதே. இனி எந்த இடத்திலும் நீ வாழப்போகின்ற இந்த வாழ்க்கையை கைவிடாதே. நான் சொன்னது நடந்தே தீரும் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். நான் சொல்கின்ற விஷயங்கள் எல்லாமும் முழுக்க முழுக்க உன்னை வழிநடத்துவதை நீ எப்பொழுதும் சரிவர தெரிந்து கொள்வாய் என்பதனை மறக்காதே. தேவையான பல தருணங்கள் உனக்கு இனிமேலும் உருவாக காத்து கொண்டிருக்கிறது. இனிமேல் என்ன நடக்கப் போகிறதோ அவை எல்லாமும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொண்டு வாழ்ந்து விட்டால் இனி அத்தனை நிலையிலும் நீ நம்பிக்கையோடு இந்த வாழ்க்கையை எதிர்கொள்வதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும். கலங்காமலிரு. இந்த வராகி துணையிருந்து எதையும் உனக்கு சொல்லித் தருவதை நீ கட்டாயமாக புரிந்து கொண்டு வாழ்ந்து விட்டாலே அது போதும். இனி எந்த நிலையிலும் நான் இருக்கும் இந்த காலம் உனக்கு ஒவ்வொன்றையும் சரி செய்து கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டு வாழ்ந்து விட்டால் எந்த இடத்திலும் இந்த வாழ்க்கை உன்னை ஆனந்தப்படுத்துவதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். நல்லது நடக்கட்டும்.
என்றும் என்றென்றும் என் பிள்ளைக்கான விஷயங்களை இந்த வாழ்க்கை சரியாக நடத்தி கொடுக்கட்டும். என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.